ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவிழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. கல்யாண் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாக்கியம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்கியம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்கியம், எங்கள் பாக்கியம். நேயர்களே, தேகம் யோகம் பாக்கியம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அப்போ இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஆசனம் செய்வோம் ஆரோக்கியமாய் வாழ்வோம். பலவிதமான முத்திரைகளும் பார்த்துருக்கோம். யோகாசனங்கள் மாமுனி பதஞ்சலி மகரிஷி நமக்கு அருளிய அற்புதமான பொக்கிஷம். அவர் அளித்த யோகம் அஷ்டாங்க யோகம், 8 படிகளை கொண்டது. இந்த 8 படிகளை வாழ்க்கையில் நம்ம கடைபிடித்தால் உடல் ஆரோக்கியம், உள்ளமைதி, ஆத்மானந்தம் அடையலாம். அதில் 3வது படி தான் ஆசனம். ஆசனம் அப்படிங்கிறது நிலையான இருக்கை. இந்த உடலை ஆடாமல் அசையாமல் பலவித கோணங்களில் வளைத்து அந்த நிலைகளில் இருக்கும் பொழுது அபரிதமான பலன்கள் கிடைக்கின்றன. இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆசனம் கோமுகாசனம். இந்த கோமுகாசனத்தினுடைய பலன்கள் அளவிடற்கரியது. உடம்பில் தசவாயுக்களும் நன்றாக இயங்கும். கழுத்து வலி, மூட்டு வலி, இடுப்பு வலி போன்ற பிரச்சனைகள் வராது. இன்றைக்கு நம்ம பார்க்குறோம், ஒரு 10 வயது 15 வயது ஆனவர்களுக்கு கூட மூட்டு செவ்வில் தசைகள் சரியாக இல்லை, மூட்டு வீக்கம் இருக்கின்றது, மூட்டு வலி ஏற்படுகின்றது, இடுப்பு வலி ஏற்படுகின்றது, நடக்க முடியல, ஜாயிண்டிலெல்லாம் பெயின் ஏற்படுது. பலவிதமான மாத்திரைகள் எடுக்கிறீங்க. நீங்கள் உங்களது வாழ்க்கை முறையை லேசாக மாற்றிக்கொண்டு இந்த யோகாசனம் அப்படிங்கிற அற்புதமான அசைக்க முடியாத அந்த மருந்தை உட்கொண்டு விட்டீர்கள் என்றால் நிச்சயமாக தசவாயுக்களும் நன்றாக இயங்கும். மூட்டு வலி வராது, கழுத்து வலி வராது, இடுப்பு வலி வராது, சுறுசுறுப்பாக உற்சாகமாக வாழலாம். இந்த யோகாசனத்தினுடைய பலன்கள் அளவிடற்கரியது. உடல் கழிவுகள், மனக்கழிவுகள் அனைத்து வெளியே பெறும். வயது ஆக ஆக சுறுசுறுப்பையும் உற்சாகத்தையும் கொடுக்கக்கூடியது யோகாசனங்கள். பொதுவாக மனிதர்களிடம் ஒரு எண்ணம் உண்டு, வயசாயிடுச்சுலா, முன்ன மாதிரி என்னால் நடக்க முடியல. அப்படி இல்லை. யார் ஒருவர் ஆசனங்கள் செய்கின்றீர்களோ ஒவ்வொரு வருடமும் சுறுசுறுப்பும் உற்சாகமும் உள்ளுறுப்புகளுக்கு எனர்ஜி கிடைச்சிக்கிட்டே இருக்கும். 30 வயதில் இருந்த சுறுசுறுப்பு 40 வயதில் 10 மடங்கு அதிகமாக இருக்கும். 40 வயதில் இருந்த சுறுசுறுப்பு 50 வயதில் அதைவிட அதிகமாக இருக்கும். கேட்பதற்கு ஆச்சரியமாக இருக்கலாம், இது உண்மை. நீங்கள் யோகாசனத்தை பயின்று ஏம நியமத்தோடு உங்கள் வாழ்க்கையை அமைச்சுக்கோங்க. உடல் சார்ந்த ஒழுக்கம், மனம் சார்ந்த ஒழுக்கம், சுறுசுறுப்பு நிச்சயம் நமது கையில். ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கோமுகாசனம், இது மூட்டு வலி, மூட்டு வீக்கத்தை குறைக்கக்கூடியது, மூட்டு தசைகளுக்கு நல்ல ஆற்றலை கொடுக்கக்கூடியது, தசவாயுக்களையும் நன்றாக இயங்க செய்யக்கூடியது. அதே மாதிரி உடம்பில் வயிறு உப்பிசம், பசியின்மை, அஜீரண கோளாறு இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடியது. இடுப்பு எலும்புகளுக்கு நல்ல ஒரு பிராண ஆற்றலை கொடுக்கக்கூடியது. பேங்க்ரியாஸ் கணையத்தை நன்றாக இயங்க செய்யக்கூடியது. சுகர் கட்டுக்கோப்பில் வைத்துக்கக்கூடிய அற்புதமான ஆசனம். ஒரு ஆசனம் இவ்வளவு பலன்களை கொடுக்கின்றன. இந்த ஆசனத்தை அதிகமாக ஊட்டுவிக்க உள்ளவங்க, ரொம்ப உடல் எடை பருமனாக உள்ளவங்க எடுத்தோடனே முயற்சி பண்ண வேண்டாம். இந்த ஆசனத்தோடு சேர்ந்து அபான முத்திரை, வாயு முத்திரை, அந்த முத்திரைகளை 2 முத்திரைகளை பயிற்சி பண்ணிக்கோங்க. அதுவே நல்ல பலன்கள் கொடுக்கும். ஜென்ரல் ஹெல்த்தில் உள்ளவங்க தாராளமாக இந்த ஆசனங்களை பயிற்சி பண்ணலாம். பொறுமையாக நிதானமாக பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க, மிக நல்ல பலன்கள் கிடைக்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேர்களை நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. முதல்ல ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. இப்போ இந்த ஆசன நிலைக்கு போவோம். 2 கால் நீட்டிக்கிடுறேன். வலது கால் இந்த மாதிரி நல்லா மடிச்சுக்கோங்க. இடது கால் இந்த மாதிரி மேலே வச்சுக்கோங்க. இந்த 2 முட்டும் நேராக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. இப்போ இந்த கையை மாற்றிக்கோங்க. இந்த கை மேலே கொண்டு போய் பிடிச்சிக்கோங்க. கை கோர்த்துக்கோங்க. நல்லா 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. Ten counts நார்மல் பிரீத்திங். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை பண்ணி காமிக்கிறேன். முதல்ல இந்த பொசிஷனில் நிமிர்ந்து உட்காந்துக்கணும். இந்த கையை பின்னாடி கொண்டு போயிட்டு இந்த கையை மேலே கொண்டு போய் கை விரலை சேர்த்துக்கிடணும்.
நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. 10 counts நார்மல் பிரீத்திங். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ கை பின்பக்கம் எப்படி கோத்துருக்கங்கிறத நீங்கள் பார்த்துக்கிடணும். அதனால் அப்படியே திரும்பி ஒரு ட்ரிப் பண்ணி காமிக்கிறேன். கை பின்னாடி எப்படி கோத்துருக்கங்கிறத நன்றாக பார்த்துக்கோங்க. இடது கை இந்த மாதிரி கொண்டு வந்துக்கோங்க, வலது கை இந்த மாதிரி கொண்டு வந்து 4 விரலையும் இப்படி கோத்து பிடிச்சிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ நார்மலாக உட்காந்துக்கோங்க. இப்போ சற்று வயதானவர்களுக்கும் மூட்டு வலி இருக்கும், மூட்டு சவுகள் ஒழுங்காக இயங்காமல் இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் இந்த ஆசனம் பண்ண முடியாது. அவங்க இந்த ஆசனத்துக்கு பதிலாக அபான முத்திரை பண்ணிக்கோங்க. நடுவிரல் மோதிர விரல் அதனோட மேத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நேர்களே, இன்றைக்கு பார்த்த இந்த கோமுகாசனம் படிக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள் மாணவ பருவத்திலே பயிற்சி பண்ணிடுங்க. மாணவிகளும் அந்த படிக்கக்கூடிய பள்ளி பருவத்திலே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பெண்களை பொறுத்த மட்டும் மாதவிடாய் காலத்தில் 4 நாட்கள் யோகா வேண்டாம், 5th டேலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். காலையில் அதிகாலையில் இருந்து காலை கடன்கடனம் முடிச்சுட்டு ஒரு டம்ளர் குளிர்ந்த நீர் வாட்டர் சாப்பிட்டுட்டு கீழே ஒரு மேட் விரித்து கிழக்கு முகமாக அமர்ந்து நல்லா காற்றோட்டமுள்ள இடத்துல இந்த கோமுகாசனத்தை நிதானமாக 3 முறை 10 வினாடிகள் 3 டைம்ஸ் பண்ணி முடிச்சுட்டு இந்த அபான முத்திரை. இது ஒரு 2 நிமிடம். அப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் 10 நிமிஷம் கூட ஆகாது. இன்னும் சொல்லப்போனால் 5 நிமிடத்தில் இந்த கோமுகாசனம் அபான முத்திரை. உணவில் ஒழுக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். கிழங்கு வகைகள் அவாய்ட் பண்ணிக்கோங்க, எண்ணெய் வகைகள் அவாய்ட் பண்ணிக்கோங்க, காய்கறிகள் பழ வகைகள் உணவில் அதிகமாக எடுத்துக்கோங்க, சிறுதானிய உணவு காலை இரவு எடுத்துக்கோங்க. இந்த பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க. மூட்டுக்கள் நன்றாக இயங்கும், சுகர் கட்டுக்கோப்புக்கு வரும், ஜாயிண்ட் பெயின் வராது, அஜீரண கோளாறு ஏற்படாது, வயிறு உப்பிசம் ஏற்படாது, நல்ல பசி எடுக்கும், சுறுசுறுப்பாக உற்சாகமாக இருக்கலாம். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.